ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். லக்கணத்திற்கு 7ஆம் இடம் திருமண பாவம், மனைவியை பற்றி குறிப்பிடுவது, நண்பர்களை பற்றி குறிப்பிடுவது, கூட்டுத் தொழிலை பற்றி குறிப்பிடுவது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஜாதகரின் தொழிலை பற்றி குறிப்பிடுவதும் 7ஆம் இடம் தான். அதாவது 10க்கு 10ஆம் இடம் 7, லக்கணத்திற்கு 7. ஒரு ஜாதகரின் லக்கணத்திற்கு 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் 7. அதையும் தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பு பற்றி ஆராயும் போது 7ஆம் இடத்தையும் சிலர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. மூல நூல்லையும் குறிப்பிட்டிருப்பாங்க 7ஆம் இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னு. இது ஏன் அப்படி 7ஆம் இடத்தை பார்க்கணும்னு ஆராய்ஞ்சோம்னா, 7ஆம் இடம் என்பது நண்பர்களை பற்றி, கணவன் மனைவியை பற்றி, காதலை பற்றி குறிப்பிடுவது. அதாவது 7ன்னா என்ன? அந்யோன்யம். நண்பர்களோடு எப்படி பழகிறான், காதலியோடு எப்படி பழகிறான், கணவன் மனைவியோடு எப்படி பழகிறான், மகன் தாயோடு எப்படி பழகிறான், மகன் தந்தையோடு எப்படி பழகிறான், எல்லாத்தையும் எப்படி பழகிறான், அவனுடைய பழகும் விதம், அந்யோன்யம். எவ்வளவு நெருக்கமாக பெற்ற இருக்காங்க, நல்ல விதமாக இருக்கானா, ரஃப் அண்ட் டப்பாக இருக்கானா அப்படின்னு அந்யோன்யம், பழகும் விதம். 7ஆம் இடம்ங்கிறது அந்யோன்யத்தை குறிப்பது. அதே போல் ஒரு தொழில் நிறுவனத்தில் அல்லது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது உடன் வேலை பார்ப்பவர்களோடு அல்லது கடை வாடிக்கையாளர்களோடு அந்யோன்யமாக இருப்பானா, நல்ல விதமாக பேசி பழகுவானா என்பதை ஆராய்ந்து அதை பற்றி தொழிலின் வெற்றி, வேலையின் வெற்றி ஆராயலாம். இப்போ 7ஆம் இடம் சுபத்தன்மையை அடைந்து குரு, புதன், சுக்கிரன் ஒளிபுரிந்திய சந்திரனால் ஆக்கிரமித்து குளிரூட்டப்பட்டு இருந்தால் ஜாதகனுக்கு அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். நல்லா பழகிறாரு, நல்லா பழகுவான் எல்லாத்தையும். நண்பர்கள், கடை வாடிக்கையாளர்கள், தன் உடன் பணிபுரிவோரோடு நல்லா பழகுவான். பழகும்போதே அவன் வேலை வாய்ப்பு, தொழில் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடைஞ்சிடும். நல்ல பேர் கிடச்சி போயிடும். உடன் சுற்றத்தாரிடம் நல்ல பேர் கிடைக்கும் போதே வளர்ச்சி அடையும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தர் 7ஆம் இடம் ரொம்ப வீக்காக இருக்குது, கர்புருன்னு இருக்கான். 7ல் சூரியன், செவ்வாய், சனி, ராகுன்னு பாவகிரகங்கள் மண்டியிட்டு கோலமிட்டு கும்மாளமிட்டு இருந்தால் அவன் கர்புருன்னு இருப்பான். அப்போ தொழிலில் ஜெயிக்க மாட்டான்னா 10ஆம் இடம் 10க்குரிய லக்னாதிபதி அசாத்திய பலத்தோடு இருக்கும்போது ஒருத்தன் தொழிலில் அதிக முதலீடு, அதிக குவாலிட்டி, அதிக திறமை, அதிகமாக ரேட்டை சீப்பாக அடிக்கிறது, நல்ல விதமாக சிறப்பாக செய்கிற மூளை, டெக்னிக் எல்லாம் இருந்தாலும் வெற்றி பெறுவான். குவாலிட்டி அளவுக்கு மீறி மிக மிக சிறப்பாக ஜாதகம் இருக்கும்போது, அதாவது பொருளாதார பலமும் குவாலிட்டியும் திறமையும் வலுத்திருந்து 7ஆம் இடம் கெட்டிருந்தால் கொஞ்சம் கர்புருன்னு இருந்தாலும் தொழிலில் வெற்றி பெறுவான் அப்படின்னு எடுத்து. 7ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் வாடிக்கையாட்ட இனிமையாக பேசி தொழிலில் வெற்றி பெற முடியும். ஆனால் இனிமையாக பேச முடியலைனாலும் வெற்றி பெற முடியும். எப்படின்னா லக்னாதிபதி திறமை குவாலிட்டிலாம் பெரிய ரேஞ்சில் இருக்கும்போது வாடிக்கையால் மதிக்கவே மாட்டான். தன்னுடைய சரக்கின் முறுக்கால் வெற்றி பெறுவான். வணக்கம்.